நம்மள நாம பாக்குற விதம் சரியா? வாங்க டாக்டர் ஒய் லிவிங்ஸ்டனோட ஒரு செய்திய பத்தி யோசிப்போம். மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கவனிச்சா நம்ம நிஜத்தை பார்க்கலாமாம். இதோட அர்த்தம் என்ன? நம்மள நாமளே தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி சரியா கவனிக்க கத்துக்கிறது தான். முதல்ல மத்தவங்க மனசுக்குள்ள உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கவனிக்கணும். அடுத்து அவங்க வாயால என்ன சொல்றாங்கன்னு பாக்குமோ. சோ அவங்க எண்ணங்கள் அப்புறம் அவங்க வார்த்தைகள் இந்த ரெண்டையும் தான் நம்ம கவனிக்கணும். கூர்ந்து கவனிக்கிறதுனா சும்மா கேக்குறதில்ல, எந்த முடிவுக்கும் வராம ஆழமா புரிஞ்சுக்கிறது. சரி, இப்படி செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? என்னதை நம்ம கண்டுபிடிப்போம்? பதில் இதுதான். மத்தவங்க நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி நம்மள அப்படியே காட்டுவாங்க. நாம நம்மள பத்தி ஒன்னு நினைப்போம், ஆனா மத்தவங்க நம்மள வேற மாதிரி பார்க்கலாம். அந்த பிரதிபலிப்புல தான் நம்மளோட உண்மையான நான் யாருன்னு தெரியும்னு அவர் சொல்றாரு. இதுதான் டாக்டர் லிவிங்ஸ்டன் சொல்ற அந்த ஆழமான விஷயம். நம்ம நிஜத்தை பார்க்கலாம். இங்க நிஜமான சுயம்னா அவங்க நம்மள ஜட்ஜ் பண்றதில்ல, அவங்க பார்வையில நாம எப்படி இருக்கோங்கிறது தான். சுருக்கமா சொன்னா எண்ணங்களையும் வார்த்தைகளையும் கவனிச்சா நம்ம நிஜ ரூபம் வெளியே வரும். சரி, இது வெறும் தியோரி இல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. மத்தவங்க காட்டுற கண்ணாடியில உங்கள பார்க்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.